ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபி ப்ளாக்ஸ். என்னடா ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஆஃப்டர் டெலிவரி என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ என்னோடய ட்ரெஸ், பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். வரும்போது ஏதோ 2 பேக் மட்டும் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. பட் போகும்போது பாப்பாக்கே வந்து ஒரு 4 பேக் 5 பேக் இருக்குது, அவளோட திங்ஸ் எல்லாம் சேர்த்தி. எதுவும் இப்போ தான் டெலிவரிக்கு வந்த மாதிரி இருக்குது. பட் பாப்பாக்கே 3 months ஆகுது. பேக் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா டக்குன்னு இவ்வளோ டேஸ் போயிடுச்சே அப்படின்னு. என்ன தான் இருந்தாலும் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும். அதுலேயும் நான் வந்து 1 yearல் பாதி நாள் வந்து நான் என் அம்மா வீட்டிலே தான் இருந்தேன், ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேரில். ஸோ இப்போ கிளம்பணுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என் அம்மா கூட சொல்லுவாங்க, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரியே தெரியல, எப்போ பாரு நீ இங்கேயே தான் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் அவங்களே கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க கிளம்புறேன்னு சொல்லும்போது. நான் போகிறேங்கிற ஃபீலிங் இல்லை, பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறேங்கிற ஃபீலிங் தான் அவங்களுக்கு. நாங்கள் கிளம்புறோன்னு சொன்னதுமே வந்து அத்தையோட பசங்க 2 பேரும் வந்திருந்தாங்க பாப்பாவை பார்க்குறதுக்கு. அவங்க பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் பசங்க கூட ரொம்ப ஜாலியாக விளையாடினா. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 10 o'clock போல் என்னோடய ஹஸ்பண்டும் அத்தையும் ரீச் ஆகிட்டாங்க. இல்லைனா இவங்க எப்போவுமே மிட் நைட்டு 2:30 3:30 அந்த மாதிரி டைமில் தான் வந்து ரீச்சே ஆவாங்க. அத்தை வந்து பாப்பாவை 28th ஃபங்க்ஷன் அன்றைக்கி பார்த்தது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறாங்க. 2 months ஆயிடுச்சு. பாப்பா நல்லா வளர்ந்துட்டா, எல்லாம் ஃபேஸ் பார்த்து சிரிக்கவும் ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவங்கள பார்த்து சிரித்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சண்டே மார்னிங் 8 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். 7:30 to 8:30 நல்ல நேரமாக இருந்தது. ஸோ அந்த டைமில் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் 3 to 4 வந்து நல்ல நேரமாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து சென்னை ரீச் ஆகணுங்கிற பிளானிங்கில் மார்னிங் 8 o'clock கிளம்பிட்டோம். என்னோடய அம்மா சொல்லுவாங்க, நீ கிளம்பிட்ட அப்படின்னா வீட்டில் பாதி இடம் காலியாயிரும்னு. அதே மாதிரி தான் நடந்தது. எங்கள் வீட்டில் நான் தான் வந்து வீட்டையும் க்ளீன் பண்ணுவேன், குப்பை போடுறதும் நானாக தான் இருப்பேன். கரெக்டாக 8 o'clockங்கும் போது கிளம்பிட்டோம். நான் மேரேஜ் பண்ணி போகும்போது கூட அழுகலை. பட் அந்த அன்னைக்கு என் கண்ணு கொஞ்சம் வேர்த்துருச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் கலாய்ச்சிட்டே வந்தார். ஆக்சுவலி என்னோடய பிளானே வந்து இது ஒரு நல்ல ஃபுல் vlog-ஆ எடுக்கணும் அப்படின்னு தான். பட் நான் அழுததுனாலே என்னவோ எனக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வரல. ரொம்ப அப்செட்டாகவே இருந்தது. அப்புறம் என் அத்தை, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை எடு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு எடுக்கணுன்னே தோணலை. என் மைண்ட் ஃபுல்லாகவே வீட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா கிளம்பும்போது அம்மாவும் வந்து அழுதுட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவே திங்க் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். இடையில ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருந்தோம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வாட்டர்மெலன் வாங்கிட்டு என் அத்தைக்கே வந்து பைனாப்பிள் ஜூஸ் வாங்கியிருந்தோம். எனக்கு எப்போவுமே வாட்டர்மெலன் ஜூஸ் தான் பிடிக்கும். எங்கே போனாலும் நான் அதை தான் வாங்கி குடிப்பேன். என் கூட சேர்ந்ததுனாலே என்னவோ என் ஹஸ்பண்டும் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் குடிக்கிறாரு. அடிக்கிற வெயிலுக்கு பசியே எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது லிக்விட் ஐட்டம் உள்ள போனால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் தூரம் போனதும் நான் முன்னாடி வந்துட்டு அத்தை பின்னாடி போய் பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. நான் பயந்துகிட்டே வந்துட்டுருந்தேன், பாப்பா எப்போ எந்திரிப்பா இல்லை அழுவாளோ அப்படின்னு. ஏன்னா இது அவளோட ஃபஸ்ட்டு லாங் ட்ராவல். சென்னை ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hourக்கு முன்னாடியே வந்து பாப்பா எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதும் பால் கொடுத்தோம். கொஞ்சம் அழுதா. அதுக்குள்ளே அத்தை வந்து விளையாட்டுலாம் காட்டி வேடிக்கை காட்டினாங்க. ஸோ அத்தை ஷோல்டரில் படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருந்தா, கொஞ்சம் சமத்தா. சென்னையும் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3 to 4 தான். பட் 2:45ங்கும் போதே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ 3 o'clock தான் நல்ல நேரங்கிறதுனால வந்து வெயிட் பண்ணணும் உள்ளே போகிறதுக்கு. ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு பேக்லாம் செட் பண்ணுறதுக்கும் ஃபுட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி கரெக்டாக ஃபுட்டும் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பாப்பாவை வந்து வெயில் எடுத்து கொஞ்ச நேரம் நின்னதும் பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அதனால் டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவை தூங்க வச்சிட்டோம். இந்த வீடியோ நான் ப்ராப்பராக கூட கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்கு சாரி. நெக்ஸ்ட் வீடியோ கரெக்டாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.